அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசமைப்பு பகுதியிலிருந்து தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? 12th புக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஸோ அதிலிருந்து ஒரு 20 கேள்விகள் இருக்குது, ஃபுல் லெசன் கவர் ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி பாருங்கள். பெரிய அளவிலான நிர்வாக மாகாணத்தில் ஒரு சிறிய அரசியலமைப்பே சுதேச அரசு என்பதாகும். இந்த சுதேச அரசுகள் யாரால் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். டெல்லி சுல்தானியர்கள், ஆங்கிலேயர்கள், ராஜபுத்திரர்கள், முகலாயர்கள். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜபுத்திரர்கள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் சுதேச அரசுகள் முகலாயர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்பே, அதாவது டெல்லி சுல்தானியர்கள் அவர்களின் வருகைக்கு முன்பும் ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்த தினம். பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்த தினம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஜூன் 15, 1946, மார்ச் 15, 1946, ஜூன் 15, 1947, மார்ச் 15, 1947. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மார்ச் 15, 1946. ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். கூற்று 1. சர்தார் வல்லபாய் பட்டேல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றவுடன் 565 சுதேச அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடங்கியது. கூற்று 2 பாருங்கள். பட்டேலின் செயலாளராக பொறுப்பேற்று அதற்கான களப்பணிகளை மேற்கொண்டவர் விபி மேனன். ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். 1, 2 சரி, 1, 2 தவறு, 1 தவறு 2 சரி, 1 சரி 2 தவறு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. ஓகேங்களா? இரண்டுமே சரியானது தான். ஸோ பாருங்கள், பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசர்கள் அரசியல் நிர்ணய சபையில் இணையச் செய்தனர். ஓகேங்களா? பட்டேலும் விபி மேனனும் இணைந்து சுதேச அரசர்களை அரசியல் நிர்ணய சபையில் இணையச் செய்தனர். மேலும் சுதேச அரசுகளின் சொத்துக்கள் உடைமைகள் எதுவும் பறிமுதல் செய்யப்படாது என்று உறுதிமொழி அளித்தனர். ஓகேங்களா? ஓகே, நான்காவது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. பாருங்கள், இந்த பக்கம் சுதேச அரசுகள். ஸோ அந்த சுதேச அரசுகளை ஆண்ட மன்னர்கள் பாருங்கள். ஜுனாகத், ஜோத்பூர், காஷ்மீர், ஹைதராபாத். இந்த பக்கம் மன்னர்கள் பெயர்கள் ஹன்வந்த் சிங், ஹரி சிங், ரசாக்கர்கள், திவான் ஷா நவாஸ். ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சுதேச அரசுகள் பார்த்திங்கன்னா தனித்து இருக்க விரும்பிய 3 சுதேச அரசுகள், 4 சுதேச அரசுகள். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சாரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், ஜுனாகத், திவான் ஷா நவாஸ், ஜோத்பூர், ஹன்வந்த் சிங், காஷ்மீர், ஹரி சிங், ஹைதராபாத், ரசாக்கர்கள். ஓகேங்களா? ஸோ நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். கூற்று. மகாத்மா காந்தியின் சீடரான வினோபா பாவே பூமிதான இயக்கத்தை ஆரம்பித்து அதன் மூலம் பல நிலங்களை தானமாக பெற்று நிலமற்ற விவசாயிகளுக்கு அளித்தார். காரணம், தெலுங்கானாவில் நில உடைமையாளருக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி செய்தனர். ஸோ கூற்று காரணம் பாருங்கள், எது சரி எது தவறுன்னு பாருங்கள். ஓகே, ஐந்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஓகேங்களா? ஸோ ஆறாவது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று பாருங்கள். மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது 1917 கம்யூனிஸ்ட் கட்சியால் தொடங்கப்பட்டது.
இரண்டாவது கூற்று பாருங்கள், மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கும் பணிகள் 1927 தொடங்கின. மூன்றாவது, விடுதலைக்கு முன்பு மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒரிசா. ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். தவறான கூற்று தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கு, எது தவறுன்னு. ஸோ எதுன்னு பாருங்கள். 1 மட்டும் தவறு, 2 மட்டும், 3 மட்டும், அனைத்தும் தவறு. ஓகே, 6வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் தவறு. பாருங்கள், மொழி அடிப்படையில் மறுசீரமைப்பு என்பது 1917 கம்யூனிஸ்ட் கட்சியால் தொடங்கப்பட்டதுன்னு இருக்குது. ஸோ அது கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது, காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, செகண்டு தேர்டு கரெக்டு தான். ஓகேங்களா? ஆன்சர் 6வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. 7வது கேள்வி பாருங்கள், மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பது தொடர்பான நடைமுறைகள் மற்றும் சூழல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட குழு மற்றும் ஆண்டு. மொழிவாரி மாகாணங்கள் அமைப்பது தொடர்பான நடைமுறைகள் மற்றும் சூழல்கள் குறித்து மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட குழு மற்றும் ஆண்டு. எஸ்கே தார் குழு, ஜேவிபி குழு, ஃபசல் அலி குழு, ஏ மற்றும் பி இரண்டும். ஸோ எதுன்னு பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எஸ்கே தார் குழு தான் கரெக்டானது. ஓகேங்களா? எஸ்கே தார் குழு 1948. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், தார் குழு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் நிர்வாக சிக்கல்கள் ஏற்படும் என்றும் கூறியது. ஓகேங்களா? அதே மாதிரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை இது ஆதரிக்கவில்லை. ஸோ அடுத்து ஜேவிபி குழு பாருங்கள், தொடக்கத்தில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை எதிர்த்தது, பின்னர் இறுதியில் பரிந்துரைத்தது. மக்களின் தொடர் போராட்டங்கள் காரணமாக பரிந்துரை செய்தது. ஸோ அடுத்து ஃபசல் அலி குழு. ஸோ அதுக்கு தனியாக கேள்வி வருது பாருங்கள். ஸோ 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 8வது கேள்வி பாருங்கள், ஃபசல் அலி குழுவுடன் தொடர்பில்லாத கூற்றினை கண்டறிக. தொடர்பில்லாத கூற்று. ஓகேங்களா? ஏ பாருங்கள், இதன் தலைவராக ஃபசல் அலியும் உறுப்பினர்களாக குன்ஸ்ரு மற்றும் பனிக்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். ஆப்ஷன் பி பாருங்கள், இது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து, இக்குழு 1955 அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை 1956 சமர்ப்பித்தது. அடுத்து, இக்குழுவின் பரிந்துரைப்படி 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், இக்குழுவானது 1953 அமைக்கப்பட்டு 1955 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. ஓகேங்களா? ஸோ இதில் 55 அமைக்கப்பட்டதுன்னு இருக்குது. ஸோ இது தவறான கூற்று. ஓகேங்களா? 1953 அமைக்கப்பட்டு 1955 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. ஸோ 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 9வது கேள்வி பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரி தவறு என குறிப்பிடுக. பாருங்கள், முதல் கூற்று, மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 14 மாநிலங்கள் மற்றும் 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைத்தது. இவ்வாணையத்தின் பரிந்துரைப்படி மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய மத்திய அரசாங்கம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் நடைமுறைப்படுத்தியது. ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 9வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1, 2 தவறானது. ரெண்டுமே தவறு தான். பாருங்கள், என்ன தவறுன்னு பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 14 மாநிலங்கள் மற்றும் 6 ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட மாநிலங்களை மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைத்தது. ஸோ இது 14 மாநிலங்கள் கிடையாது, 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்கள். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்குற ஆப்ஷனில் கூற்றுகளில் பாருங்கள், இவ்வாணையத்தின் பரிந்துரைப்படி மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய மத்திய அரசாங்கம் 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் நடைமுறைப்படுத்தியது. ஓகேங்களா? ஸோ
ஸோ இது அப்படியே அந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது 1, 2 தவறானது. ஓகேங்களா. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 10வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் மாநிலங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் அந்த மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கான சட்டங்கள். ஓகேங்களா. மாநில மறுசீரமைப்பு சட்டங்கள் இது. ஸோ இந்த வருடங்களுக்கு அடுத்த வருடம் தான் அந்த மாநிலமானது பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த இயற்றப்பட்ட சட்டங்கள். பாருங்கள், இந்த பக்கம் நாகாலாந்து, ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம். ஸோ இந்த பக்கம் அது தொடர்பான வருடங்கள், சட்டம் இயற்றப்பட்ட வருடங்கள். ஓகே, 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. பாருங்கள், நாகாலாந்து 1962ஆம் ஆண்டு மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து ஹரியானா 1966, ஹிமாச்சல பிரதேசம் 1970, அருணாச்சல பிரதேசம் 1986. ஓகேங்களா. ஓகே, 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 11 பாருங்கள், ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்ட தினம். ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்ட தினம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஜூன் 4, ஜூன் 2, ஜூன் 6, ஜூன் 1. ஸோ என்ன, ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா. ஓகேங்களா. ஸோ அது என்ன தினத்தில் நடைமுறைக்கு வந்தது? ஓகே, 11வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூன் 2, 2014. ஓகேங்களா. ஓகே, 12வது கேள்வி பாருங்கள், தவறானதை தேர்வு செய்க. பாருங்கள், முதல் கூற்று, தேசம் என்று பொருள்படும் நேஷன் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்ததாகும். அடுத்து, நேஷனம் என்ற லத்தீன் சொல் இனம் என்ற பொருளில் தேசத்தை குறிப்பிட்டது. ஓகே, இதில் எது தவறானதுன்னு பாருங்கள். 1 தவறு, 2 தவறு, 1, 2 தவறு, தவறு எதுவும் இல்லை. ஓகே, 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்கள், 1 தவறு. என்ன பாருங்கள், தேசம் என்று பொருள்படும் நேஷன் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்ததாகும். ஸோ அது கிரேக்க மொழி கிடையாது. ஓகேங்களா. ஸோ 2வது கரெக்டு தான். நேஷனம் என்ற லத்தீன் சொல் இனம் என்ற பொருளில் தேசத்தை குறிப்பிட்டது. அப்போ 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 13 பாருங்கள், மத்திய அரசாங்கத்தின் கல்வி நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு பரிந்துரைத்த ஆணையம் எது? மத்திய அரசாங்கத்தின் கல்வி நிலையங்கள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குமாறு பரிந்துரைத்த ஆணையம் எது? கலேல்கர் ஆணையம், மண்டல் ஆணையம், ஏ மற்றும் பி, சட்டநாதன் ஆணையம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்டல் ஆணையம். ஓகேங்களா. ஓகே, இந்த மண்டல் ஆணையம்ங்கிறது பார்த்திங்கன்னா 2வது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஸோ இது அமைக்கப்பட்ட ஆண்டு 1979, பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களால் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆணையத்தின் அறிக்கைப்படி தான் பின்னர் 1990ஆம் ஆண்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அடுத்து கலேல்கர் ஆணையம்ங்கிறது முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். ஓகேங்களா. 1953ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஸோ இந்த சட்டநாதன் ஆணையம்ங்கிறது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 13வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மண்டல் ஆணையம். ஸோ 14 பாருங்கள், தமிழ் மக்களின் பண்பாடு மற்றும் அரசியல் வாழ்வில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தி தென்னிந்தியாவில் தமிழ் தேசியவாதம் வளர்வதற்கு காரணமான அமைப்பு எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 14வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சுயமரியாதை இயக்கம். ஓகேங்களா. 15வது கேள்வி பாருங்கள்,
பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. சரியானதை தேர்வு செய்க. பாருங்கள், 1937 ராஜாஜி முதலமைச்சரான பிறகு இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பது தொடர்பான கொள்கையை உருவாக்கினார். இரண்டாவது பாருங்கள், தமிழறிஞர்களான மறைமலை அடிகள், திரு வி.க. மற்றும் பலர் இந்தி மொழிக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மூன்றாவது, தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தினை எழுப்பியவர் திரு வி.க. நான்காவது, 1939 திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் அறிஞர் அண்ணா. ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். 1, 3 சரி, 2, 4 சரி, 1, 2 சரி, 3, 4 சரி. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 15வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 சரியானது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3, 4 தவறான கூற்று. என்னென்னு பாருங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தினை எழுப்பியவர் திரு வி.க. கிடையாது, தந்தை பெரியார். ஓகேங்களா? அடுத்து 1939 திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் அவரும் தந்தை பெரியார். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா கிடையாது. ஸோ அப்போ 3, 4 தவறானது. கேள்வி சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1, 2 சரி. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 16வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, 1944 ஈவே ராமசாமி நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தினை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றினார். கூற்று 2, திராவிட நாடு கோரிக்கை தமிழ் மொழி பேசுவோர் அல்லாத மக்களின் ஆதரவினை பெற்றது. ஸோ இதில் எந்த கூற்று சரி, எது தவறு பாருங்கள். ஓகே, 16வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 தவறு. இரண்டுமே தவறானது. அப்போ என்ன தவறுனா, 1944 ஈவே ராமசாமி நீதி கட்சியினை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானத்தினை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாடுன்னு இருக்குது. ஸோ அது சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானத்தினை நிறைவேற்றினார். ஓகேங்களா? ஸோ சேலம் வரும். அடுத்து கூற்று 2 பாருங்கள். திராவிட நாடு கோரிக்கை தமிழ் மொழி பேசுவோர் அல்லாத மக்களின் ஆதரவினை பெற்றது. ஸோ இது ஆதரவினை பெறவில்லை. ஓகேங்களா? திராவிட நாடு கோரிக்கை தமிழ் மொழி பேசுவோர் அல்லாத மக்களின் ஆதரவினை பெறவில்லை. ஓகேங்களா? ஸோ கூற்று 2 கூற்றுமே தவறானது. ஆப்ஷன் 16வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 17 பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. பாருங்கள், முதல் கூற்று, ராஜாஜியால் முன்வைக்கப்பட்ட தட்சிண பிரதேசம் என்ற கருத்தாக்கம் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கியதாகும். அடுத்து, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தட்சிண பிரதேச கோரிக்கைக்கு ஆதரவளித்தனர். மூன்றாவது, 1956 அமிர்தசரஸில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அப்போதைய தமிழக முதல்வர் காமராசர் தட்சிண பிரதேச கருத்தினை கடுமையாக எதிர்த்தார். விடுதலை பத்திரிகையில் பெரியார் தட்சிண பிரதேச கருத்துக்கு ஆதரவாக தலையங்கம் எழுதினார். ஸோ இதில் எது சரியான கூற்றுன்னு பாருங்கள். 4 மட்டும், 1 மட்டும், 2 மட்டும், 3 மட்டும். ஆப்ஷன்ஸை கரெக்டாக பார்த்து குறிங்க. ஓகே, 17வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3 மட்டும்தான் சரியானது. ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜாஜியால் முன்வைக்கப்பட்ட தட்சிண பிரதேசம் என்ற கருத்தாக்கம் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களை மட்டுமே உள்ளடக்கியது. ஓகேங்களா? கர்நாடக மாநிலம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தட்சிண பிரதேச கோரிக்கைக்கு ஆதரவளித்தனர். ஸோ இது ஆதரவளிக்கவில்லை, கடுமையாக எதிர்த்தனர். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தட்சிண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தனர். ஸோ மூன்றாவது கூற்று கரெக்டானது. காமராசர் தட்சிண பிரதேச கருத்தினை கடுமையாக எதிர்த்தார். 3 கரெக்டு. 4வது பாருங்கள். விடுதலை பத்திரிகையில் பெரியார் தட்சிண பிரதேச கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலையங்கம் எழுதினார். ஓகேங்களா? ஸோ ஆதரவாக இருக்குது. ஸோ அவர் ஆதரவு அளிக்கவில்லை, எதிர்ப்பு
எதிர்ப்பு தெரிவித்து தலையங்கம் வெளியிட்டார். ஓகேங்களா? ஸோ 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 3 மட்டும் சரியானது. 18 பாருங்கள். கூற்று விருதுநகர் சங்கரலிங்கனார் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கையை வலியுறுத்தி 76 நாட்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். காரணம், மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த பெயர் மாற்றத்துக்கு பரிந்துரைக்கவில்லை. ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. ஓகே, இது ஈஸி தான் கொஸ்டின். 18வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ இரண்டுமே சரியானது. 19வது கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஸோ இந்த பக்கம் அரசின் அடிப்படை கோட்பாடுகள், சுய ஆட்சி உரிமை, பெரும் நிர்வாக பகுதி, வைஸ்ராய். ஸோ இந்த பக்கம் அதுக்கான பெயர்கள் டொமினியன், ராஜதானி, கவர்னர் ஜெனரல், அரசியல் நிர்ணய சபை. ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்கள். அரசின் அடிப்படை கோட்பாடுகள், அரசியல் நிர்ணய சபை, சுய ஆட்சி உரிமை, டொமினியன். ஓகேங்களா? பெரும் நிர்வாக பகுதி, ராஜதானி என்று அழைக்கப்பட்டது. ஸோ வைஸ்ராய், கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா? ஓகே, 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20வது கேள்வி, மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் என்ன? ஆப்ஷன் ஏ பாருங்கள். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாகுபாடு காட்டுதல், அதிகரிக்கும் வேலைவாய்ப்பின்மை, தனியார் பெருமளவிலான முதலீடு செய்பவர், மேற்கண்ட அனைத்தும். ஸோ இதில் எது மாநில அரசாங்கங்கள் அந்நிய அல்லது தனியார் முதலீட்டை நாட வேண்டிய காரணங்கள் என்ன? ஸோ இது ஈஸி தான், பார்த்தாவே தெரியும். 20வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரியானது. ஓகேங்களா? ஸோ 20 கேள்வி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. இது பார்த்தா ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேச கட்டமைப்பின் சவால்கள் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஸோ இதிலிருந்து கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 12th புக்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன். கிட்டத்தட்ட 7 லெசன்ஸ் முடிச்சாச்சு. இன்னொரு 3 லெசன் இருக்குது. அது அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலும் ஸோ அதிலிருந்து கேள்விகள் செலக்டிவாக எடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதையும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.